செய்திகள் தொடர்கின்றன. வேத பல்கலைக்கழகம் அமைக்க தொண்டர் ஒருவர் அளித்த நன்கொடையை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நித்யானந்தாவின் அறக்கட்டளை மோசடியானது என்று கலிபோர்னியா நீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது. உலகம் முழுவதும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தை நிறுவி வலம் வந்தவர் நித்யானந்தா. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடத்திய அந்தரங்க சேட்டைகளால் மிகவும் மோசமான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். இந்நிலையில் அமெரிக்க வாழ் இந்தியரும் பிரபல தொழிலதிபருமான பாப்பட்லால் சாவ்லா என்பவரிடம் கடந்த 2005ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வேத பல்கலைக்கழகம் நிறுவ உள்ளதாக கூறி 9,35,00,000 ரூபாய் பணம் நன்கொடையாக பெற்றுள்ளார். இதற்கிடையில் நித்யானந்தா ரஞ்சிதா CD வெளியானதை பார்த்ததும் பாப்பட்லால் தாம் கொடுத்த பணத்தை திரும்ப தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை திரும்ப தராததால் பாப்பட்லால் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி, நித்யானந்தா பவுண்டேஷன் அமெரிக்க நிதி சட்டப்படி செயல்படாததால் அது ஒரு மோசடி நிறுவனம் என்றும் இந்த நிறுவனத்தில் ஏமாற்றப்பட்ட பாப்பட்லால் சாவ்லாவுக்கு நித்யானந்தா அறக்கட்டளை பணத்தை திரும்பத் தர வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் இந்த வழக்கின் தண்டனை விவரம் வரும் 19ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கலிபோர்னியா நீதிபதி தெரிவித்துள்ளார். நித்யானந்தாவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கு பிறகாவது மதுரை ஆதீனம் சுதாரித்துக் கொண்டு இளைய ஆதீனம் பட்டத்தை நித்யானந்தாவிடம் இருந்து பறிக்க வேண்டும் என்று நெல்லை கண்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலியில் மக்கள் எதிர்ப்பதை அடுத்து அதிமுக அமைச்சர் மக்களை சந்திக்க மறுத்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் முற்றுகையிடப்பட்டார். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டன. முன்னறிவிப்பின்றி வீடுகள் இடிக்கப்பட்டதால் அங்கு வசித்தவர்கள் குடும்பத்துடன் வீதிகளில் வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று நெல்லை சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான நலத்துறை அமைச்சர் முகமது ஜான் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க முயன்றனர். மக்கள் ஆத்திரத்துடன் வருவதை அறிந்த அமைச்சர் பொதுமக்களை சந்திக்க மறுத்தார். அமைச்சரை சந்திக்க அனுமதி மறுத்த போலீசார் மக்களை தாக்க முற்பட்டனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் அமைச்சரை சந்திப்பதற்காக அங்கு வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனை முற்றுகையிட்ட மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மும்பை ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட 3 வயது பெண் குழந்தை ஹரித்வாரில் மீட்கப்பட்டுள்ளது. மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகளிடம் இருந்து குழந்தை ஒன்று கடத்தப்பட்டது. இந்த குழந்தை கடத்தல் சம்பவம் ரயில்வே கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்ததால் அந்த நபர் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளும்படி ரயில்வே போலீசார் கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் கடத்தப்பட்ட குழந்தை ஹரித்வாரில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கடத்தல்காரனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவனிடமிருந்து கடத்தப்பட்ட 3 வயது குழந்தையை ஹரித்வார் போலீசார் மீட்டு அதன் பெற்றோர்களுக்கும் மும்பை ரயில்வே போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளனர். குழந்தை மீட்கப்பட்ட செய்தி கேட்டதும் அதன் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் விதமாக உலக புகழ்பெற்ற நீலகிரி மலை ரயிலுக்கு மேலும் ஒரு புதிய என்ஜின் சேர்க்கப்பட்டுள்ளது. குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே மலைப்பாதையில் செல்லும் ரயில் என்ஜின் கோளாறு காரணமாக அவ்வப்போது நடுவழியில் நின்று வந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதை தவிர்க்க 20 கோடி ரூபாய் செலவில் புதிதாக 3 என்ஜின்கள் தயாரிக்கப்பட்டன. ஏற்கனவே 2 என்ஜின்கள் விடப்பட்ட நிலையில் தற்போது 3வது என்ஜினும் செயல்பட்டு வருகிறது. எனவே இனிவரும் காலங்களில் மலை ரயில் பயணத்தில் எந்தவித தடையும் இருக்காது என்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 2 என்ஜின்கள் வந்திருக்கின்றன. இன்றைக்கு வந்திருக்கின்ற 3வது என்ஜின் குன்னூருக்கும் உதகைக்கும் இடையே இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் சுற்றுலா பயணிகளுக்கும் வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கும் உள்ளூரில் தினசரி சென்று வருகின்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். உலக புகழ்பெற்ற நீலகிரி மலை ரயிலில் பயணம் செய்ய உள்நாடு மட்டுமில்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
என்ஜின் கோளாறு காரணமாக அவ்வப்போது ரயில் பயணம் தடைபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. குமாரபாளையத்தில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை நகரமன்ற தலைவர் தனசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி 2 கிலோமீட்டர் சென்று நகராட்சி அலுவலகத்தை வந்தடைந்தது. பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பிளாஸ்டிக் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்திக் கொண்டும் கோஷங்கள் எழுப்பியும் வந்தனர். இதில் நகராட்சி அலுவலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவையாறில் ஏற்பட்ட தீ விபத்தில் 24 குடிசைகள் எரிந்து சேதமடைந்தன. தஞ்சையை அடுத்த திருவையாறு 15ஆம் மண்டபத் தெருவைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவரின் வீட்டில் அதிகாலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் காற்றின் வேகத்தால் அங்கிருந்த தென்னை மரத்தில் பற்றிய தீ அருகில் இருந்த குடிசை வீடுகளுக்கும் பரவத் தொடங்கியது. மேலும் மைக்கேல் மேரி என்பவரின் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியதில் தீ மேலும் பரவியது. இதனால் அங்கிருந்த 24 குடிசை வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சாதாரணமாக தேங்காயை கத்தியால் உடைப்பதற்கே அரை நிமிடம் ஆகிவிடும். ஆனால் இங்கு ஒருவர் மேஜையில் வரிசையாக அடுக்கி வைத்துள்ள 60க்கும் மேற்பட்ட தேங்காய்களை ஒரு நிமிடத்தில் ஒவ்வொன்றாக தனது கையாலேயே கத்தியால் உடைப்பது போல உடைத்து தள்ளும் ஆச்சரியமான காட்சியை பாருங்கள். And he's off. Just look at his confidence. He's certainly not coconut shy. He's missed one, but that's not going to deter him. He's back on track. This must be incredibly painful. 15 seconds and no real problems yet. And already he's up to about 18 coconuts. That's more than 1 per second. Oh, 5 on the trot that didn't break. I hope this isn't all going to be in vain. 10 seconds and you can still see that Peter has really slowed down. His hand must be aching big time. One final big push. 3, 2, 1, 0. It's all over. Yes, what an effort. Take the applause, my friend. He's certainly feeling confident. Oh, bless. The family's in. He certainly thinks he's... அர்ஜுனா விருதுக்கு யுவராஜ் சிங் பெயர் பரிந்துரை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.